அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சைன் இன் மதுரை. ஆஃப்டர் அ லாங் கேப் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே சூப்பராக எல்லா பண்டிகையும் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரோட சூப்பராக எல்லா பண்டிகையும் கொண்டாடினோம். அவனோட கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸு, என்ஜாய்மெண்ட்டு, ஹாப்பினஸ்ஸு அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு வாட்ஸ்அப்பில் எல்லாருமே கேட்டாங்க, ஏன் வீடியோ கண்டினியூ பண்ணலை, ஏன் போடலைன்னு கேட்டாங்க. வீடியோ எப்போனாலும் போட்டுக்கலாம், எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பேரனோட என்ஜாய் பண்ணுறதுங்கிறது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினவங்களுக்கு தான் தெரியும். இது என்னுடைய 25th வீடியோ. இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. நான் என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். என் பேர் உஷா. நான் பிறந்தது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் ஹையர் ஸ்டடீஸு, கல்யாணம் ஆனது, செட்டில் ஆனது, குழந்தை பிறந்தது, ரிட்டையர்மெண்ட்டு எல்லாமே மதுரையில் தான் நடந்தது. நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் 39 இயர்ஸ் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ரிட்டையர்ட் பேங்க் எம்ப்ளாயி. எனக்கு ஒரு டாக்டர். அவங்க இங்கே பிஏ முடிச்சுட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு யூஎஸில் போய் பிஹெச்டி பண்ணிவிட்டு இப்படி ஒரு ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்களுடைய டெலிவரிக்காக தான் நான் 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடியே விஆர் கொடுத்து லாஸ்ட் இயர் போயிருந்தேன். 10 months அவளோட இருந்தேன். அப்போயும் என்னுடைய பேரனோடு இருந்த எக்ஸ்பீரியன்ஸு சொல்லவே முடியாதுங்க. அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அப்புறம் அவங்க மதுரையில் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் லாங் வெக்கேஷனில் இங்கே வந்தால் அவளுக்கு டே கேர் கிடைக்கல. ஸோ லாங் வெக்கேஷன். ஸோ ஃபுல் பொறுப்பும் எங்கள்கிட்ட தான் இருந்தது. நாங்கள் தான் 4 months பாப்பாவை பார்த்துக்கிட்டோம். அவனோட நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அவன்கிட்ட நான் கற்றுண்டது தான் ஜாஸ்தி. அத்தனை சேட்டை அப்படி எங்களை ட்ரில் வாங்கினான். ஆனால் எல்லாமே ஒரு சுகமான சுமைகள் தான். நிறைய பேர் என்கிட்ட வீடியோ போடலைன்னு கேட்டதுக்கு நான் சொன்ன ரீசன் ஒன்று பேரை வந்திருக்கான், இன்னொன்று வியூஸே போகல அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் சொன்னாங்க, உங்களுடைய பேஷனுக்காக தான் நீங்கள் பண்ணுறீங்க, அப்புறம் என்ன வியூஸ் போனால் என்ன போகாட்டா என்ன. நாங்கள் ஆமாம், நமக்கு அதுதானே நமக்கு மெயின், நம்மளுடைய ஹாப்பினஸ் தானே மெயின். நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் என்ன, வியூஸ் வந்தால் என்ன. அதனால தான் நான் ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம், நமக்கு டைம் இருக்கிற வரைக்கும், நம்மளால் முடிகிற வரைக்கும், நமக்கு கண்டென்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இன்னுமே என்னோடய வீடியோவில் வழக்கமான மோர் குழம்பு, ரசம், மோர் அந்த ரெசிபியை விட நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, என் பேரனோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, என் பர்சனல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, என் லைஃப்பில் நடந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, நான் எப்படி கமப் ஆனேன், நான் எப்படியெல்லாம் ஏமாந்தேன், எப்படி ஒரு மினிமலைசேஷன் லைஃப் ஸ்டைலில் இப்போ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனுக்கு உங்களுடைய ஆதரவு, சப்போர்ட்டு தேவை. என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சர்வே எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வயசுலேருந்து ஒரு பல்லு போன தாத்தா வரைக்கும் ஒரு ரெசிபியை கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்லுவாங்க. 99% ஆஃப் த பீப்புள் இந்த வேர்ல்டு இந்த ரெசிபி பிடிக்கும். இந்த ரெசிபியை பண்ணாத 5 star ஹோட்டல் கிடையாது, வழக்கம் போல யூடியூபர்ஸ் கிடையாது. இந்த ரெசிபிக்கு பின்னாடியோ முன்னாடியோ ஏகப்பட்ட அடைமொழிகள் இருக்குது. ஊர்களோட அடைமொழிகள் இருக்குது, கம்யூனிட்டியோட அடைமொழிகள் இருக்குது. இதுக்கு ஒரு பாரம்பரிய வரலாறு அது இதுன்னு ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. ஆனால் நான் வழக்கம் போல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்டிகிரேட்டை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக சீக்கிரமாக ஒரு ரெசிபி பண்ணி காமிக்க போகிறேன். அந்த ரெசிபி என்னுடைய 25th வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ரெசிபியை பண்ணுறோங்கிறதுக்காக ஒரு வீடியோ தான் இது. அதே போல் ஒரு குட்டி ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டையும் எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்வீட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆனது, எல்லாருமே அடிக்கடி பண்ணக்கூடியது தான். ஆனால் அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணுவாங்க. நிறைய யூடியூப் பார்த்துருக்கேன், ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன். ஆனால் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்டிகிரேட்டை வச்சு ரொம்ப சீக்கிரமாக பண்ணி காமிக்க போகிறேன். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கிறேன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஓகேயா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் பாயாசம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பால் பாயாசத்துக்கு தேவையான இன்டிகிரியன்ஸ் 1/2 லிட்டர் பால், 400 கிராம் ஜீனி, ஒரு 3 ஸ்பூன் நெய், அப்புறம் 50 கிராம் அரிசி சாதம். நான் இன்றைக்கி சாதத்தை குக்கரில் வச்சு அந்த கொஞ்சோண்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா 3 ஸ்பூன் நெய்யில் நல்லா முதல்ல மசிச்சு வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா மசித்து எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு நம்ம அந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சணும். சுண்டனா ஒரு 15 நிமிஷம் போல் சிம்லேயே வச்சு அந்த பாலை காய்ச்சி, அந்த பால் ஒரு மாதிரி ரெட்டிஷாக வராப்பில் வரணும். கைவிடாமல் நல்லா கிண்டி காய்ச்சணும்.
காய்ச்சிட்டு இந்த சாதம் வடித்த சாதத்தை எடுத்து அதில் போட்டு பாலில் போட்டு நல்லா மசிச்சு கட்டி இல்லாமல் மசிச்சுட்டு அப்புறம் அரை கிலோ அல்லது 400 கிராம் ஜீனி அதை அப்படியே எடுத்து போட்டு நல்லா கலந்துட வேண்டியதுதான். இதுக்கு தாளிப்பு எதுவுமே கிடையாது. நல்லா கிண்டிடணும். ஒரு மாதிரி ரெட்டிஷ்ஷாக வரும் அந்த பாயசம், வந்து அப்படியே ரெட்டிஷ்ஷாக இருக்கும். நல்லா கமகமான நெய், சாதம், அப்புறம் அந்த பால் நல்லா சுண்ட வச்சுட்டு எல்லாமே சேர்ந்து நல்ல டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். இதைத்தான் வந்து யூடியூப்பில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணுறாங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் இழுத்தாலுமே ரொம்ப சிம்பிளாக தான் இன்க்ரீடியன்ட்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் அப்படியே வத்திரும், எப்படி ரெட்டிஷாக வருதுன்னு பாருங்கள், சூப்பராக வரும். அவ்வளோதான் பால் பாயாசம். இப்போ வந்து அடுத்தது வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து 1/4 படி இன்றைக்கி நான் வந்து அரிசி எடுத்திருக்கேன். துளசி கோல்டு சாதாரண ரைஸ் தான், பாசுமதி ரைஸ் கிடையாது. எல்லா காய்கறியும் கிட்டத்தட்ட 100 கிராம், அதாவது கேரட் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், கோஸ் 100 கிராம், பீட்ரூட் 100 கிராம், சோயா 100 கிராம், பட்டர் பீன்ஸ் 100 கிராம் எல்லாம் எடுத்திருக்கேன். 2 பெரிய ஆனியன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து காய்கறியை வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி குக்கரில் வேக வச்சிடணும். அப்போ ஒரு வானொலி எடுத்து அதில் வந்து 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் அல்லது நெய், நான் வந்து 3 ஸ்பூன் நெய் தான் ஊற்றிருக்கேன். அதில் பெருஞ்சீரகம் தாளித்து நல்லா ப்ரெட்டை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். எப்பயுமே நான் டீ ரஸ்க்கு தான் போடுவேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டீ ரஸ்க் இல்லாதனால பாப்பாவுக்கு வாங்கி வச்ச ப்ரெட்டு இருந்ததுனால நான் ப்ரெட்டை தான் போட்டு வதக்கிறேன். ப்ரெட்டு போட்டு வதக்கினா நிறைய எண்ணெய் ஆகும். இதே டீ ரஸ்க்கை வந்து நீங்கள் கடைசியில் போட்டிங்கன்னா எண்ணெயே சுத்தரவாக ஆகாது. நல்லா அது காய்கறியோடு மசிஞ்சு நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் ப்ரெட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அதுக்கு தேவையானது வந்து 1 ஸ்பூன் சாதாரண தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, அப்புறம் இது அந்த பேக்கெட்டில் இருக்கிற கரம் மசாலா அல்லது தனியாக ஆச்சி கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் அந்த ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சது ஆனியனையும் எடுத்து அதில் நல்லா எல்லாமே பச்சை வாடை போகணும். அந்த கரம் மசாலாவோட பச்சை வாடை, ஆனியனோட பச்சை வாடை எல்லாமே போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். கொஞ்சம் நெய், எண்ணெய் வேணுங்கிறவங்க வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் நெய் ஊற்றினா சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த வேக வச்ச காய்கறியை எடுத்து நம்ம போட்டுற வேண்டியதான். இந்த காய்கறி வந்து எல்லாமே தனியாக வேக வச்சு நம்ம கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி பாரு ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நல்லா கலக்கணும். காய்கறியில் வந்து அந்த தண்ணி இருந்தாலும் அதை விட்டால் கூட அது வத்திடும் நமக்கு. இது இந்த ப்ரெட்டு போட்டதுனால சொதம் ஆகிடுங்கிறதுக்காக அந்த லேசான தண்ணியை நான் விடலை. இது குக்கரில் வச்சு தான் நான் வெந்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இதை அப்படியே எடுத்துட்டு பாருங்க, நான் தண்ணியோடு தான் போடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினா அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாகவே போயிட்டு இதில் நல்லா உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம், புதினா இலை, கொத்தமல்லி இலை எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் நிறைய வேணும், நமக்கு வந்து நான் வெஜிடேரியன் எஃபெக்ட் இருக்கணும்னா கூட கொஞ்சம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நான் 4 படி அரிசிக்கு இன்றைக்கி எடுத்த மசாலா அளவு தான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிட்டு இதில் எடுத்து சாதத்தை போட்டாலும் சரி, சாதத்தில் இதை எடுத்து போட்டு கலக்கினாலும் சரி. இப்போ சட்டி பெருசாக இருக்குது, சாதம் வந்து இருக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஈஸியாக கலந்துடலாம். அதுக்காக நான் இதில் வந்து சாதத்தை எடுத்து போட்டு கலக்க போகிறேன். சாதத்தை எடுத்து போட்டு கலக்கி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ஒரு 2 or 3 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா அது தம் கட்டினாப்பில் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து சாதத்தை எடுத்து கலந்துருந்தீங்கன்னா சூப்பராக பண்ணிடலாம். நீங்கள் சாதம் வெந்து வைக்க தனி டைம், அந்த நாளாக சாதத்து மேலேயே வந்து காய்கறியும் வச்சுருவேன். அல்லது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சாதம் வச்சு எடுத்து வைப்பேன். இன்றைக்கி வந்து நான் சாதா குக்கரில் தான் வச்சுருக்கேன். அதே போல் சாதாரண குக்கரில் தான் காய்கறி தனியாக வெந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய குக்கராக இருந்தால் அது மூடியிலே வந்து வச்சிடலாம். 4 பேர் இருக்கிற வீட்டில் வந்து தனித்தனியாக வேக வைக்க வேண்டாம். சாதமும் வச்சு மேலே வந்து காயும் வச்சு வேக வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து ஒரு சூப்பர் பிரியாணி வந்து ஸ்பெஷலாக ரெடி ஆகிடும். இதுக்கு பேரெல்லாம் கிடையாது, ஆனால் சூப்பராக இருக்குங்க அந்த பிரியாணி. நான் வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். நான் வெஜிடேரியன் பிரியாணியில் சூப்பராக இருக்கும். அது நம்ம சிம்பிளி ஹோம்மேடு பிரியாணி. நல்லா நெய் ஊற்றணும், நல்லா இருக்கும். என் பேரெல்லாம் இந்த பிரியாணியை வந்து கிட்டத்தட்ட 1 பிளேட் சாப்பிட்டான். அவ்வளோ பிடிச்சிருந்தது அவனுக்கு. அதனால் நான் வந்து கிட்டத்தட்ட காய் சாதம் தான் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மசாலாலாம் போட்டதுனால இது வெஜிடபிள் பிரியாணி. குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் தாராளமாக கொடுத்து விடலாம். அதுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன், தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். இது என் பொண்ணு எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப நான் பண்ணினா லஞ்ச் எடுத்து நான் இன்றைக்கி வந்து 25th வீடியோக்காக நான் வந்து ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இது காய் சாதம் நினைக்காதீங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து
ஒரு சூப்பர் ஹோட்டலில் வாங்குகிற பிரியாணி லெவலுக்கு இருக்கும். எந்த சாஸு எந்த கலப்படமும் கிடையாது. சாதாரண காய் எல்லாம் ஒரு 100 கிராம் இருந்தால் போதும். ரொம்ப சீப் அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிரியாணி ரொம்ப சூப்பராக பண்ணலாம். என்னுடைய அடுத்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. அதில் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ரீசெண்டாக நான் கெயின் பண்ணது ப்ளஸ் ஒரு ஹெல்த்து ப்ளஸ் ஒரு ரெசிபி 3 சேர்ந்த ஒரு வீடியோ. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென்